friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கஜா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் வந்து மைதா எடுத்துர்க்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி அதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக செய்து வச்சுக்கோங்க. இது சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் வந்து 1.5 கப் வந்து இந்த மெஷரிங் கப்புக்கு சீனி எடுத்துருக்கேன். அதை இப்போ இந்த கடாயில் போட்டுடலாம். 1.5 கப் சீனிக்கு நான் வந்து 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கிறது வரை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செய்து வச்ச மாவு வந்து 3 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நல்லா சப்பாத்தி மாதிரி இப்படி திரட்டிக்கோங்க. மீதி இருக்கிற 2 பாலையும் இதே மாதிரி சப்பாத்தியாக திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அது மேலே வந்துட்டு நம்ம நெய்யும் அரிசி மாவும் செய்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே அடுத்த லேயர் ஆஃப் சப்பாத்தியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலேயும் ரைஸ் அண்ட் கீ ஸ்ப்ரெட்டை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இன்னொரு லேயரை அது மேலே வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிக் ஆகுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப திக்காக வேண்டாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். மெதுவாக நல்லா டைட்டாக வந்து 3 லேயரையும் சேர்த்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோல் பண்ணதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்புக்கு வந்து எனக்கு 9 பீசஸ் வந்துச்சு. எல்லாத்தையும் இப்படி தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து அதோட மிடில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு
அகைன் அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா பீசஸையும் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. அதில் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகுறது மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு மேலே ப்ரௌன் ஆயிரும், உள்ளாடி ஒழுங்காக குக் ஆகிருக்காது. இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்படி எல்லா பீசஸையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லா இடத்துலையும் சுகர் சிரப் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிறிஸ்பியான எம்மியான காஜா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.